அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு நெகிழ்வான நிகழ்வு. சகோதரன் கோபி கிருஷ்ணா தலைமையில் வெற்றி அடைந்திருக்கிற குழுவிற்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். அவங்கள வாழ்த்துறதை விடவும் நான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக தான் நான் இந்த நிகழ்வுலேயே கலந்துக்கிட்டேன். என்னோட டைரக்டர் செல்வமணி அவர்கள் அவங்க உதவி இயக்குனராக வேலை செஞ்ச அந்த அனுபவத்தெல்லாம் சொன்னார். அது 94க்கு முன்னாடி வேலை செஞ்சவங்களுடைய, அதே உதவி இயக்குனராக வேலை செஞ்சவங்களுடைய அனுபவங்கிறது ஒரு பேர் அற்புதமானது. அங்கதான் மூவேலா இருந்தது. அப்பதான் அந்த படத்தொகுப்பு கூடங்கிறது ஒரு குடும்பமா இருந்தது. அப்பதான் நீங்க அந்த நெகட்டிவ் கட்டிங்னு ஒண்ணு நடக்கும். அது பூஜையை போலவே உதவி இயக்குநர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விழாவா நிகழ்வாக இருக்கும். இரவுல அந்த எடிட்டிங்ல தூங்குறது இருக்குல்ல, அந்த பிலிம் ரோலோட அந்த வாசனையோட அந்த நெகட்டிவோட அதை ஒட்டுறதுக்கு பேர் சிமெண்ட்டுமாங்க. முதல் முறையாக ஆச்சரியமா இருந்தது. அப்பெல்லாம் அப்படி இருந்து வேலை செஞ்சு, இன்னும் சொல்ல போனா ஒரு இயக்குனர், ஒரு உதவி இயக்குனர் இயக்குனரா முழுமையா மாறுற இடம், அல்லது அவன் இயக்குனரா ஆகிறதுக்கான நுணுக்கம், அந்த அறிவு, அது அறிமுகமாகிற இடமே எதுன்னா எடிட்டிங் தான். நீங்க லெனின் சார் ஏவிஎம்ல இடிக்கப்படாம இருந்த காலகட்டத்தில், அதுவும் குறிப்பாக 90 காலகட்டங்கள் அல்லது 85க்கு முன்னாடி, அதாவது 95க்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா மழை போல பிலிமை குமிச்சு வச்சிருப்பாங்க, அல்லது மூட்டை மூட்டையா குமிச்சு வச்சிருப்பாங்க. அது லாரி லாரியா ஏத்திட்டு போகும். நீங்க ஒரு படத்துக்கு 14,000 அடி தான், மிஞ்சி போனா 15,000 அடி. ஆனா ஒரு இயக்குனர் 2 லட்சம் அடி 3 லட்சம் அடி எடுத்துட்டு வந்தவங்களா இருக்காங்க. இப்ப எடுக்கிறாங்க. செல்வமணி சார்லாம் அதுல முதன்மையானவர். அப்பவே சொல்லுவாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு குமிச்சு வச்சத ஒரு யானை போல நிதானமா நின்று தின்னு செரிச்சு ஒரு படைப்புக்கு என்ன தேவையோ அதை அழகியலோட கொண்டு வர ஒரு அற்புதமான கலைஞன், சினிமாவில் கொண்டாடப்பட வேண்டிய கலைஞன்கிறவனே எடிட்டர் தான். ஏன்னா எல்லாரும் சொன்னாங்க, சிங்கமொழி கூட நண்பர் சொன்னார், அதாவது ஒரு மேக்கப் மேனுக்கு மேக்கப் தெரிஞ்சா போதும், ஒரு நடிகனுக்கு நடிப்பு தெரியலாம், ஒரு ஒளிப்பதிவாளனுக்கு ஒளிப்பதிவு தெரியலாம், ஒரு இயக்குனருக்கு எல்லாமே தெரியணும். மிக முக்கியமாக எடிட்டிங் தெரியணும். எடிட்டிங் மட்டும் தெரியலன்னா அந்த படம் அது படமாவே இருக்காது. சரி, அது தெரியாம எடுத்துட்டு வந்தாலும் சரி, 2 லட்சம் அடி 5 லட்சம் அடின்னு, ஆனால் ஒரு நல்ல எடிட்டர் கையில மாட்டினாதான் 100% அது வெற்றி படமா இருக்க முடியும். ஒரு படம் வெற்றி படமாகுதுன்னா சொல்லுவாங்க, இந்த நடிகனுக்காக ஓடிச்சு. அதெல்லாம் ரேர், சதவீதம் ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு இயக்குனர் நல்ல கதை சொன்னாரு, அது குறிப்பிட்ட சதவீதம், நல்லா இயக்கி இருந்தாரு, இவங்களுக்கெல்லாம் பெரிய பேரு சம்பளம் எல்லாம் கூடுது. நடிகன் காரணம் இல்லாமலும் இருக்கலாம், இயக்குனர் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பங்களிப்பு செஞ்சிருக்கலாம். ஆனா ஒரு எடிட்டர் நல்லபடியா வேலை செஞ்சா மட்டும்தான் ஒரு படம் வெற்றி அடையவே முடியும். ஒரு எடிட்டர் தன்னுடைய வேலையை மிக நேர்த்தியாக செய்யலன்னா தமிழ் சினிமாவில் இந்த படம் வெற்றி படம்னு ஒரு படத்தை கூட சொல்ல முடியாது. ஆக அப்படிப்பட்ட ஒரு தமிழ் குடும்பம், அதாவது தமிழ் திரை குடும்பத்தில் இன்னைக்கு இது ஒரு முக்கியமான குடும்பம், பட தொகுப்பாளர் குடும்பம். அதை நான் நன்றி சொல்லணும்னு நினைச்சது என்னன்னா, நான் இலக்கியம் படிச்சிருக்கலாம், எல்லாம் செஞ்சிருக்கலாம், இயக்குநர்கள்ட்ட வேலை செஞ்சிருக்கலாம். எந்த இயக்குனரும் மறுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் இந்த 90களில் உதவி இயக்குனராக இயக்குனரான யாருமே மறுக்க மாட்டாங்க.
அவங்க டைரக்டர்கிட்ட என்ன கற்றுக்கிட்டாங்கன்னா யாராலையும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சில சதவீதம் கற்றுருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் லெனின் சார் காதலை நிம்மதினு ஒரு படம் கோ டைரக்டர், அப்புறம் கண்ணெதிரே தோன்றினால் அந்த படத்தில் கோ டைரக்டர். அதுக்கு அடுத்தது தான் கனவே கிடையாது, நான் இயக்குனராக ஆகிறேன், முரளி சிம்ரன் அந்த படம். காதலே நிம்மதியில் ஏவிஎம்ல அந்த எடிட்டிங்கில் மூவி அளவில் லெனின் சார் பக்கத்தில் உட்காந்து அவர் மார்க் பண்ணுறதை பார்த்த போது தான், அதுக்கு முன்னாடி நான் 5 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனாலும் அவர் மார்க் பண்ணி இணைச்சு பார்த்ததுக்கு பிறகுதான், ஓ இதுக்காக தான் எடுத்தோம், இதான் இப்படி காட்சியாக வந்திருக்கு, இதுக்கு மேலதான் இசை சேருது, இதுக்கப்புறம் அது ஒரு படமாவே வருது, அதுக்கு கை தட்டுறாங்க, இந்த அளவு போதும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த ரிதமெட்டிக்கா கட் பண்ணது, இது எல்லாமே அங்கதான் கத்துக்கிட்டேன். லெனின் சார் பக்கத்தில் நின்று பார்க்கலன்னா இன்னைக்கு 90களில் வந்து இதுவரைக்கும் இருந்து ஒரு கட்டம் ஒரு பக்கம் போராட்டங்களும் ஒரு பக்கம் படைப்பு, இப்பவும் படையாண்ட மாவீரான்னு என்னுடைய படம் நான் நடிச்சு இயக்கிறேன். இது வரைக்கும் வந்தேன்னா நான் அந்த காதலை நிம்மதியில் எடிட்டிங்கில் லெனின் சார் பக்கத்தில் இருந்து கற்றுக்கிட்டது தான் தொடக்கம். டைரக்டர் ஆனதுங்கிறது கண்ணெதிரே தோன்றினால ஒரு காட்சி எடுக்கவே கூடாதுன்றாங்க. டைரக்டர்னு சொல்கிறாரு, சிவசக்தி பாண்டியன் சாரும் சொல்கிறாரு. நான் ப்ரொடக்ஷன் கம்பெனி சைடில் வேலை செஞ்சாலும் டைரக்டருக்காக பாண்டியன் சார்கிட்ட தான் சண்டை போடுவேன். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இவன் யூனிட்டை விட்டு போயிடுவான் அப்படிங்கிற அளவுக்குலாம் சண்டை நடக்கும். அப்படி ஒரு காட்சியை வச்சே ஆகணுங்கிறேன். அவர் ஒன்று என்னை வெளியே துரத்தணும், இல்லாட்டினா அந்த காட்சியை எடுக்கணும். நாளைக்கு ஷூட்டிங் எடுத்தே ஆகணுங்கிறேன். என்ன நீங்கள் வெளியே துரத்துருங்க. என்ன எடிட்டிங்கில் எடுத்துட்டாங்க, அப்புறம் வெட்டி தூக்கி போட்டுடலாம் அப்படின்ட்டு எடுத்ததுக்கு அப்புறம் லெனின் சார் ரூம் கண்ணெதிரே தோன்றினால் 200 நாள் ஓடின படம். அப்ப லெனின் சார் மார்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் நின்றுட்டு இருக்கேன். இதை பார்த்துட்டு இவர் ஏதாவது சொல்லுவாரு, இல்லைன்னா சொல்லாம கூட போனா பரவாயில்ல, ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா சொல்லிவிட்டா எடிட்டிங் ரூம்ல இருந்து நம்ம வெளியே போக வேண்டியது இருக்கும். அப்ப சிவசக்தி பாண்டியன் சார் படம்னா பயங்கரமான ஒரு பெரும் பேரு, காதல் கோட்டை அதெல்லாம். அப்ப அப்படி நின்றுட்டு இருக்கேன். லெனின் சார் சொன்னார், இந்த படத்திலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீன் இந்த சீன் அப்படின்னு மார்க் பண்ணிட்டு அப்படி பென்சிலை போட்டார். சிவசக்தி பாண்டியன் சார் என்னை திரும்பி பார்த்தார். அந்த படம் முடிஞ்ச உடனே நான் இயக்குனராக மாறினேன். ஆக சினிமா கத்துக்கிட்டது மட்டும் இல்லை, இயக்குனராக மாறினது மட்டும் இல்லை, இந்த படைப்பின் மூலமா என் சமூகத்துக்கு நிறைய சொல்ல முடியும் அப்படிங்கிற அந்த தொடர் பயணத்துக்கு படத்தொகுப்பு கூடமும் எடிட்டர்களும் தான் காரணமாக இருந்தாங்க. அதனால இந்த குடும்பம் மரியாதைக்குரிய குடும்பமாக இருக்கணும். சினிமாவில் தயாரிப்பாளர்கள் இவர்களை மதிக்கணும். இவங்க கொடுத்த அந்த அவர்களுடைய கோரிக்கை எல்லாம் செல்வமணி சார் உட்பட தயாரிப்பாளர்கள் எல்லாரும் அவங்கள கவனத்தோட நம்ம எல்லாரும் பார்த்துக்கணும். என்ன ஒரு நல்ல தண்ணி கொஞ்சம் ஒரு எப்படி ஒரு படத்துக்கு ஒரு நல்ல எடிட்டர் தேவையோ அதுபோல ஒரு நாட்டுக்கும் ஒரு நல்ல தலைவன் தேவை. ஈவுக இரக்கமில்லாத 2 லட்சம் 3 லட்சம் அடி இருந்தாலும் யாரு வெட்டி சிதைச்சி எது தேவையோ அதை கொடுக்கிற ஒரு தாய்மை நிலை நிறைஞ்ச ஒரு சர்வாதிகாரம் உள்ள ஒரு கலைஞனால தான் ஒரு படைப்பு உருவாகுது. அதுபோல ஒரு நாட்டுக்கும் தேவை, அது தமிழ் மண்ணுக்கும் தேவை. வெற்றி பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.